எல்லாருக்கும் வணக்கம். பங்குச்சந்தை மிகப்பெரிய பதற்றத்தில் இருக்கு. ட்ரம்ப் டேரிஃப் 2.0 ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது இன்னும் மோசமான விளைவுகளை தான் உருவாக்க போகுது அப்படின்னு நல்ல தெளிவாக தெரியுது. ஸோ இந்த மாதம் மட்டும் இல்லை, அதாவது ஆகஸ்ட் மாதம் மட்டும் இல்லை, இதோட இம்பேக்ட் இன்னும் பல மாதங்களுக்கு இருக்கும். முக்கியமாக ஆகஸ்ட் செப்டம்பர் ரொம்ப மோசமாக இருக்கும்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி சமயத்துலையும் நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக ஒரு சில ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் முக்கியமாக நம்ம கொஞ்சம் நியூஸ் கவனிக்கணும். ட்ரம்ப் டேரிஃப்னால எந்த செக்டார்லாம் ஹெவியாக இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அது மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருந்தால் நிச்சயமாக அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சைக்கிளிக்கல் செக்டார் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டாலும் உடனே ரியாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல், சிமெண்ட், அப்புறம் ஆட்டோவில் ஆன்சிலரி, எக்ஸ்போர்ட் ஹெவியாக இருக்கிற மிட் கேப்ஸ் எல்லாமே ஒரு பெரிய பதற்றத்தினால கீழே போக ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், டொமஸ்டிக் ஃபோக்கஸாக நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா போன வாரமே இந்த ட்ரம்ப் டேரிஃப்லாம் வந்தால் கூட வெள்ளிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் நல்லா மேலே போச்சு. அதே மாதிரி ஒரு சில செலக்ட் பிஎஸ்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஓரளவுக்கு மேலே போகுது. என்ன ரீசன்னா இவங்களாம் எக்ஸ்போர்ட்டை நம்பி கிடையாது, பிஸ்னஸ் கிடையாது. அதே மாதிரி ஒரு சில கேபிட்டல் குட்ஸ் கவர்மெண்ட் யூஸ் பண்ணுற ஆர்டர் புக்ஸ் பேஸ் பண்ணி நிறைய டொமஸ்டிக் ஆர்டர் இருக்கும், அதுவும் மேலே போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கிளியராக செலக்ட் பண்ணாலே, ஃபில்டர் பண்ணாலே நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை எதுவும் புதுசாக என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யூஎஸ் எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது, அப்புறம் ஏதாவது கம்பெனி மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்களா, அவங்களோட எக்ஸ்போர்ட் எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் இருந்தால் நிச்சயமாக அதை அவாய்ட் பண்ணும். அதே மாதிரி ஒரு லாட் சைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வச்சுக்க, எப்போதும் பண்ணுறதை விட சின்னதாக வச்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம மாட்டிக்க மாட்டோம். சப்போஸ் நம்ம 1 lakh ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வச்சுருக்கோம் அப்படின்னா எப்போதும் நான் என்ன பண்ணுவேன், 50,000 ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 50,000 அந்த ப்ரைஸை பார்த்துட்டு திரும்ப என்டர் ஆகும். அந்த மாதிரி பண்ணாமல் அது 4ஆக பிரிச்சுக்கலாம், 25 ஈச் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு லோ பீட்டா, ஹை பீட்டான்னா மார்க்கெட் எப்படிலாம் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஏற்ற இறக்கம் இருக்கும். லோ பீட்டான்னா கம்மியாக இருக்கும். அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி லோக்கல் அல்லது பிஎஸ்சி தீம் ஓரளவு செலக்ட் பண்ணாலே ரொம்ப அதிகமாக இம்பேக்ட் இருக்காது. போன வாரம் ஸ்டாக்ஸ் குயிக்காக பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிடிசி இந்தியா எங்கேயோ போச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா கீழே வந்திருக்கு. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் நான் முன்னாடியே கொஞ்சம் சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிகள் வால்யூம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலது நல்லா வால்யூம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் சடனாக கீழே விழுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆச்சு. சிப்லா ஒரு நல்ல மூவ்மெண்ட், ஒரு நல்ல 3% சாலிடாக கிடச்சிது. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு 32 ரூபா 30 ரூபா வரைக்கும் கீழே விழுந்திருந்தாலும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வால்யூமுக்கு. கிராவிட்டா இந்தியா நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப மோசமாக அதுக்கப்புறம் கீழே விழுந்தது. ஆனால் அந்த பர்டிகுலர் வீக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா பீக் ஒரு 3.36% மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் ஆச்சு. அtom இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது மெயினாக இடி, அதாவது நம்ம ரெய்ட்ஸ் எல்லாம் நடந்தது இல்லையா, அனில் அம்பானி பர்டிகுலராக அனில் அம்பானியோட பிஸ்னஸ், அவங்களோட 2 முக்கியமான பிஸ்னஸ் அtom இன்வெஸ்ட்மெண்ட்டும் வாங்கி இருக்கிறதால இந்த பர்டிகுலர் கம்பெனி கொஞ்சம் அதிகமாக வொலட்டைலாக இருந்தது. ஸோ அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திரும்ப ரெக்கவர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஹையும் எங்கேயோ போச்சு, ஒரு 5 to 5.5% வரைக்கும் மேலே போச்சு. போன வாரத்துக்கு முதல் வாரம் நான் நெட்வொர்க் டெக்னாலஜி பற்றி சொல்லியிருந்தேன். அது நம்ம ஸ்விங் ஸ்டாக் ரேடாரில் சூப்பராக வந்தது. எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. அது நான் அப்போ வாங்கினேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே போன மாதிரி இருந்தது. அதே மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு 5%க்கு மேலே பிரேக் அவுட் ஆகி 2135க்கு மேலே போயிருக்கு. நான் இன்னமும் இதை ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இதோட வால்யூம் ரொம்ப அபரிமிதமாக இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதோட பிஸ்னஸும் ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஏன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இவங்க நிறைய பண்ணுறதால இந்த ஸ்டாக்கை நான் இப்போவும் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த வாரம் ஸ்டாக் பார்க்கறதுக்கு முன்னாடி யூஎஸ் டேரிஃப் எப்படி என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. திரும்ப ரிவர்ஸ் அடித்தான்னா மார்க்கெட் உடனே மேலே போகும். ரிவர்ஸ் அடிக்காமல் ரொம்ப ஃபேமாக இருந்தாங்கன்னா
முக்கியமாக வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே படபடப்படான்னு கீழே விழுறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து மண்டே என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு பொறுமையாக தான் வந்து எந்த ஒரு நியூ என்ட்ரி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ட்ரிலாம் எடுக்காமல் பழைய ஹோல்டிங்ஸ் வந்து எப்படி வந்து காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும். இந்த வாரமும் அதே ஃபார்முலா அதே ஸ்ட்ராட்டஜி தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறது வந்து TRIL டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா லிமிடெட். இது பார்த்தீங்கன்னா ஒரு 490% வரைக்கும் வால்யூம் ஸ்பைக் பார்த்தேன் வெள்ளிக்கிழமை. ஒரு 20% 21% ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அது இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டுருக்கிறதா தெரியுது. இதோட பெக் ரேஷியோ பி ரேஷியோ எல்லாமே நல்லா இருக்கு. பி ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தி தான். பெக் ரேஷியோ ஆனால் இதோட க்ரோத் கம்பேர் பண்ணுறப்ப நல்லா ஒரு 0.4ங்கிறது வந்து ஒரு சரியான என்ட்ரி பாயிண்ட். ஸோ இது வந்து இப்போதைக்கு என்னோட ரேடாரில் இருக்குது. எந்த அளவுக்கு இது இன்னும் மேலே போகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரம்ப் டாரிஃப்னால இதுக்கு வந்து பெரிய பாதிப்புலாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம ரேடாரில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டாக். கேனஸ் டெக் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வால்யூம் ஸ்பைக், எப்போதுமே இல்லாத அளவுக்கு வெறும் 6 லட்சம் அளவில் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 22 லட்சத்துக்கும் மேலே சரியான வால்யூம் ஸ்பைக் ஆயிருந்தது. இப்போதைக்கு வந்து RSI 65 இருக்கிறதால இது நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் ஆகும். மோஸ்ட்லி இது மண்டேயே முடிஞ்சு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஆனால் வந்து ஒரு லாங் டேர்ம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18லேருந்து 20% கீழே விழுந்திருக்கிறதால இது வந்து மார்க்கெட் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அடுத்த வாரம் முக்கியமாக ஆகஸ்ட் மாதம் இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸ்டாக்லாம் வந்து ஒரு நல்ல மேலே போனது. போன வாரமும் வாலட்டிலிட்டி இருந்தது. ஸோ இந்த ஸ்டாக் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும். இது வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து பரிச்சயம் இல்லை. இருந்தாலும் வந்து இதோட வால்யூம் பார்த்தப்ப நான் இன்க்ளூட் பண்ணேன் நம்ம லிஸ்ட்டில். ஏன்னா RSI பார்த்தீங்கன்னா 51 தான் இருக்குது. ஒரு 15-16% கீழே விழுந்தனாலும் 330 அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கிறதால பெருசாக வந்து இந்த ட்ரம்ப் டாரிஃப்னாலலாம் வந்து பாதிப்பு இல்லை. அப்படிங்கிறதுனாலையும் இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஸ்விங்குக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தோணுதுன்னா பெக் ரேஷியோ பி ரேஷியோ வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆட்டோ கம்பெனி சடனாக வந்து போன வாரம் சர்ஜாச்சு. அதில் முக்கியமாக வந்து TVS மோட்டார் பார்த்தீங்கன்னா 209% வந்து ஒரு சரியான வால்யூம் பார்த்தேன். அதாவது வந்து ஒரு 8,47,000க்குள்ளே இருக்கிற வால்யூம் வந்து கிட்டத்தட்ட 26 லட்சத்துக்கும் மேலே போச்சு. ஸோ அதனால தான் வந்து இது வந்தது. அது மட்டும் இல்லாமல் இது ஆல் டைம் ஹை 52 வீக் ஹைக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது நிச்சயமாக ஒரு புது ஆல் டைம் ஹை செட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. TVS மாதிரியே ஐஷர் மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 188% சடன் சர்ஜ் பார்த்தேன் வால்யூமில். அதனால் இதுவும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்போவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அது வந்து 6% அப்படிங்கிறது வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் 1 மந்த்துக்குள்ளே பிடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஸோ இதுவும் கவனிங்க. இது எல்லாத்தையும் தாண்டி KPI கிரீன் எனர்ஜிங்கிற ஸ்டாக் வந்து கொஞ்ச நாளாகவே நம்ம லிஸ்ட்டில் வந்தாலும் ரிவ்யூ பண்ண முடியாமலே இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தப்ப இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ கரண்ட் ப்ரைஸை விட ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் பி ரேஷியோ பெக் ரேஷியோ படி மற்ற ஃபண்டமெண்டல்ஸும் நல்லாயிருக்கு. ஒரு 30% வந்து ஆல் டைம் ஹைலேருந்து சரிஞ்சு இருந்தாலும் இப்போ உள்ள 22% அதிக வால்யூம் ஸ்பைக் ப்ளஸ் RSI இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்விங் கிடைக்கும் அப்படின்னு தோணுது. இதுவும் வாட்ச் லிஸ்ட்டில் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ஃபார்முலாவில் விடுபட்டு போனாலும் என்னோட கவனத்தை அதிகமாக கவர்ந்த ஒரு ஸ்டாக் போன வாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹெல்த் லிமிடெட். இது வந்து நிறைய FMCG ப்ராடக்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு சில ஃபார்மா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது. ஒரு பெரிய நல்ல போர்ட்ஃபோலியோ. இது வந்து ஒரு மிட் கேப்புன்னு சொல்லலாம். ஆனால் வந்து இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் தோணலாம். அப்படி இருந்தாலும் இதோட வால்யூம் ஸ்பைக்கை பாருங்கள். இந்த மாதிரி வால்யூம் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா எப்போதும் வந்து ஒரு 12,000க்குள்ளே தான் வந்து வால்யூம் டெய்லி வால்யூம் இருக்கும். ஆனால் போன வெள்ளிக்கிழமை 2,50,000 அளவுக்கு வந்து நிறைய வால்யூம் இருந்தது. ஸோ இது எதனாலன்னு சுத்தமாக வெளியில் தெரியல. ஸோ நிச்சயமாக வந்து இது ஏதாவது பெரிய ரீசன் இருக்கும். ஒரு பெரிய பல்க் டீல் நடந்திருக்கலாம். ஸோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். மற்றபடி இது வந்து ரொம்ப க்ளோசர் டு இதோட ஆல் டைம் ஹை அப்படிங்கிறதால இது வந்து அடுத்த வாரமே 6,400 6,500 டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ராக்டர் அண்ட் கேம்பிளோட சார்ட்டு நான் வந்து எதேச்சியாக பார்த்த போது தான் ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷம்
சார்ட் எடுத்து பார்த்தா அது தொடர்ந்து கிட்டத்தட்ட 2023லேருந்து சரிவில் தான் இருக்குது. ஆனாலும் வந்து ஒரு லாங் டேர்ம் பேஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ உள்ள ரேஞ்சில். அதாவது வந்து ஒரு 13,000 12,900 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து எப்போவும் வந்து அது கீழே போகாமல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 வருஷமாகவே வந்து அந்த ரேஞ்சில் இருக்குது. 2021க்கு அப்புறம் அந்த ரேஞ்சில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ இது வந்து இப்போ அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து பாட்டம் அப் ஆகி இப்போ வந்து ஒரு நல்ல வால்யூமோட போன வாரம் வெள்ளிக்கிழமை போனதால் இது நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் வந்து பஸ்ட் ஆகி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது அட்லீஸ்ட் அந்த ரேஞ்சிலே சஸ்டைன் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. பட் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருந்தாலும் இப்போதைக்கு வந்து வேல்யூவேஷன் படி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து பெக் ரேஷியோ பி ரேஷியோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் சார்ட் பேஸ் இந்த டெக்னிக்கல் பேட்டர்ன் பேஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் பிரேக் அவுட் வால்யூம் பிரேக் அவுட் பேஸ் பற்றி பார்த்தா ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வார ஸ்விங் ட்ரேடிங் ரொம்பவே டஃப்பாக இருக்க போது. முக்கியமாக வந்து டாரிஃபோட கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்குமே இது வந்து அதே மாதிரி சுச்சுவேஷன் போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்தியன் டொமஸ்டிக் தீம் அப்புறம் இந்தியன் டொமஸ்டிக் நீட்ஸ் பேஸ்டு நம்ம செலக்ட் பண்ணாலே ஓரளவுக்கு இதுலேருந்து தப்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.